நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ நாஸ் அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை படைத்துவிட்டு இந்த படைப்புகள் எல்லாவற்றையும் விட சிறந்ததொரு படைப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்திருக்கிறான். இந்த மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் சிறந்ததொரு படைப்பாக படைத்துவிட்டு இந்த மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப எப்படி வேண்டுமென்றாலும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டுவிடவில்லை. இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், இந்த அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் எல்லையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில ஷரத்துகளை போடுகிறான். மனிதன் இப்போது பார்த்தான் அப்படின்னா அவனுடைய பார்வைக்கு இரண்டு விதமான வழிகளும் தெரியும். இதுதான் நேரான வழி என்கிற அறியக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அதே போல இதுதான் கெட்ட வழி என்கிற அறியக்கூடிய ஒரு ஆற்றலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். பார்க்கும்போது தெரியும். இப்படி அறியக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்துவிட்டு ஒரு வழியை காட்டி சொல்லுகிறான், இந்த வழியை நீ பின்பற்று. وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாருங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், இதுதான் நேரான பாதை, இந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த பாதை அல்லாத மற்ற பாதையை நீங்கள் பின்பற்றினீர்களேயானால் அல்லாஹ்வினுடைய நேரான பாதையிலிருந்து உங்களை விலக்கிவிடும், உங்களை பிரித்துவிடும். அதனால் இதை கொண்டு நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். எதற்காக? தக்குவா உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக, இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில எச்சரிக்கை செய்கிறான். சகோதரர்களே, وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا நேரான பாதை என்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம டெஃபினேஷனை பார்த்தோம் அப்படின்னா தஃப்சீர்கள்ல என்ன போடுறாங்க அப்படின்னா குர்ஆன் வல் ஹதீஸ், திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழியையும் யார் சரியான முறையில் தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றி நடக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு இந்த உலகத்திலையும் சரி நாளை மறுமை நாளிலையும் சரி அது சிறப்பான முறையில் அவருடைய வாழ்க்கை அமையும் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில குர்ஆன் ஹதீஸை முறையான அடிப்படையில சொல்லி தரக்கூடிய ஸ்தாபனம் தான் இது. இந்த கல்லூரியில் 5 வருடங்கள் படித்து இதோ பட்டம் வாங்கி அமர்ந்திருக்கிறோம். இந்த கல்லூரியில நான் வருவதற்கு முன்பு என்னுடைய நிலைகள் 10ஆம் முடிச்சுட்டு 350 மார்க்கு. இந்த மார்க்கை வச்சு நான் வேற ஏதாவது படிச்சிருக்கலாம். இந்த கல்விக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடி, என்னுடைய குடும்பத்தவர்களும் நாடி இன்றைக்கு இந்த கல்வியை நான் முடித்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கல்லூரியில் வைத்துதான் டிஎம்ஏ கோர்ஸ் நான் முடிச்சிருக்கிறேன். டிஎம்ஏ கோர்ஸ்ல இருந்து டிரைவிங் கிளாஸ் வரை இந்த கல்லூரி தான் எனக்கு. இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியை, இப்படிப்பட்ட ஒரு மார்க்க கல்வியை அறியாத மக்களாக இன்றைக்கு இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலக ஆசையின் பக்கம் இன்றைக்கு வயது உடைய இளைஞர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத் மதாஉன் கலீல் சும்ம மாவாஹும் ஜஹன்னம் வ பிஸல் மிஹாத். எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அந்த கிராமத்திலே அவர்கள் அலையக்கூடிய அந்த காஃபிர்கள் திரியக்கூடியது உங்களுடைய மனதை கெடுத்து விட வேண்டாம். மதாஉன் கலீல், அற்பமான ஒரு சுகம், பின்னாடி அவர்களுக்கு ஜஹன்னம் காத்திருக்கிறது, நரகம் காத்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். சகோதரர்களே, அந்த அடிப்படையில மார்க்க கல்வியை கற்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தை விளங்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். சகோதரர்களே, ஆலிம்களின் மூலமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கி இருக்கிறது.
இஸ்லாமிய தாவா பணி இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது என்றால் அதற்கு இந்த ஆலிம்கள் மூலமாக தான். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிம், தங்களுடைய வாய்களால் இந்த மார்க்கத்தை அப்படின்னு ஊதி அணைச்சலாம் நினைக்கிறாங்க. இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை, இஸ்லாம் என்கிற இந்த ஒளியை, இஸ்லாம் என்கிற இந்த பிரகாசத்தை ஊதி அணைச்சலாம் நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை வல்லாஹு முத்திம்முன் நூரிஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். வலவு கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட இன்றைக்கு ஆலிம்களின் மூலமாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சிகள் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கு மேலாக அதிகமான பணிகளை நாங்கள் செய்வதற்காக எங்களுக்காகவும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காகவும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் கண்டிப்பாக துஆ செய்யுங்கள். நாங்கள் வளர்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அதிகம் அதிகம் எங்களுக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.